இது ஒண்ணு மட்டும் போதும் உங்க தலைமுடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கு. இது 1 மந்த் யூஸ் பண்ணாலே போதும், முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிட்டு முடி நல்லா லாங்கா வளர ஆரம்பிச்சிடும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா. 1 பங்கு மருதாணி, 3 பங்கு அளவுக்கு செம்பருத்தி இலை, கொஞ்சமா துளசி விதையோட சேர்த்துக்கோங்க. மருதாணி எடுத்த அலைய அளவுக்கு வேப்பிலை, கொஞ்சமா செம்பருத்தி பூ, 1 பங்கு அளவுக்கு கருவேப்பிலை, கூடவே 1 கை வெந்தயம், 1 கை சின்ன வெங்காயம் தோலோடவே சேர்த்துக்கோங்க. மருதாணி சேர்க்கறதுனால ஃபேஸ்க்கு ஏதாவது ஆயிடுமான்னு ஃபீல் பண்ண வேண்டாம். மருதாணி ஃபேஸ்க்கு எந்த எஃபெக்ட்டுமே காட்டாது. இது அப்படியே காய வைக்காம குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு காய வைங்க, அப்பதான் சீக்கிரமா காஞ்சி வரும். லாங் ஹேர் பிடிக்கும்ன்றவங்க மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு பாப்போம். இது 2 நாளைக்கு வெயில்ல நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். வெயில் டைம்ல எடுத்துக்கோங்க, அப்பதான் இதுல ஒரு மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு ஜல்லடையில சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த கப்பிகள் எல்லாத்தையும் அடுத்த டைம் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பவுடரா வந்திருக்கணும். இது அப்படியே வைக்காம ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் 1 மந்த் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ண பவுடர்ல இருந்து கொஞ்சமா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தலையில அப்ளை பண்ணிக்கலாம். 1/2 hour அப்புறம் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். யூஸ்ஃபுல்லான வீடியோனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.